பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வரக்கூடிய ஆட்கள் வந்து வயது வந்து குறைந்து கொண்டே போகிறது. 30-35 வயசு கூட இப்போ ஸ்ட்ரோக் வர ஆரம்பிக்கிறது. இது நம்மளுடைய உணவு முறைகள், வாழ்க்கை முறை அதுவும் அது சம்மந்தப்பட்டதுனால தான் இப்படி வந்து இளைஞர்களுக்கும் இப்போ ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ இப்போ அந்த வகையில பார்க்கும் பொழுது வயது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப சிறு வயது உள்ளவங்க 30 வயதிற்கு மேற்பட்டவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு 55-60 வயசுல தான் இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ கண்கூடா பார்க்குறோம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 35-40 வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த வகையில வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு வயது தடை அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வந்து அதனுடைய கூறுகள் அது ஏன் வருது அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ இன்னொரு நிறைய பேர் நான் என்ன டாக்டர் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா அவங்களுக்கு வயசாயிடுச்சு அதனால வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரெயின் இதனால வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு மேலோட்டமா வந்து சொல்லுவாங்க டாக்டர். இப்போ அந்த வகையில வந்து இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வயது பற்றிய விஷயமும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மலேசிய நாட்டுல வந்து 2வதாக ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த ஸ்ட்ரோக். ஸோ அந்த வகையில வந்து இந்த அவேர்னஸ் வந்து மக்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்ல. முக்கியமா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா வயசானவங்ககிட்ட தான் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாத்துக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஒரு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருந்து நம்ம கண்டிப்பா